டூடு டிவி. ரொம்ப அதிகமாக புயல் பெஞ்சிட்டு இருக்கு. மழையும் அதிகமாக பொழிஞ்சிட்டு இருக்கு. இடியும் ரொம்ப சத்தமாக இடிச்சிட்டு இருக்கு. ஒரு ரெசார்ட்ல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள டேபிள் சுற்றி 4 ஃப்ரெண்ட்ஸ் அனுப், ஆராதனா, பிரியா அப்புறம் ஹர்ஷ் உட்காந்துக்கிட்டு லூடோ கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்க ஜன்னல்ல ஒரு நிழல் தெரியுது. அதை அனுப் மட்டும் பார்க்குறாரு. யாரங்க? என்ன தோத்து போறேன்னுட்டு எக்ஸ்கியூசஸ் சொல்றியா? அங்க யாரோ இருக்காங்க. ஹர்ஷ் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. ஆனா அவரோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் அவரு போய் அந்த ஜன்னலை திறந்து விடுறாரு. இருங்க, நான் போய் பார்க்குறேன். அரே, வாட்ச்மேனா இருப்பாங்க. நீங்க 2 பேரும் ஆட வரீங்களா இல்ல நான் போய் தூங்கவா? நாளைக்கு ராணி ரூபகலா போர்ட் பார்க்க போனோம்ல. இவங்க 4 பேரும் மல்டிநேஷனல் கம்பெனில வேலை செய்கிறவங்க. அவங்க ரொம்ப நாளா ஒரு ட்ரிப்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1 வீக் ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருக்காங்க. சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்பியிருக்காங்க. அங்க ரொம்ப இருட்டி இருந்ததால வரவழியில ஒரு ரெசார்ட் பார்த்து அங்க தங்கியிருக்காங்க. அங்க கேர்டேக்கர் சாப்பாடு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு லூடோ கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்க திடீர்னு லைட் ஆஃப் ஆகி எரியுது. நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ரெசார்ட்ல, அவங்க கூட ஒரு ஆன்மா. ட்ரிப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பயமா இருக்கு. பிரியா, இப்படி எல்லாம் பண்ணாத. நீ அவளை பயன்படுத்தாத. ஏன் நீ பயந்து போயிட்டியா? அங்க ரூஃப்ல இருக்கிறது காத்துல வேகமா ஆடிட்டு இருக்கு. அவங்க 4 பேரும் பயத்துல ஓடிட்டு இருக்காங்க. அப்போ கதவு திடீர்னு தன்னால சாத்திடுது. ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்டோமே. நம்ம இங்க தங்கி இருக்கவே கூடாது. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நானு பயத்துல இன்னைக்கு இங்கேயே செத்துருவேன் போல. அங்க ஒரு கருப்பு நிழல் வந்து அவங்க 4 பேரையும் வட்டமா சுத்த ஆரம்பிக்குது. அவங்க ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துறத கேட்டு வாட்ச்மேன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாரு. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ரெசார்ட் ஓனருக்கு கால் பண்றாரு. சார், அவர் திரும்ப வந்துட்டான்னு நினைக்கிறேன். இரு, நான் அந்த மந்திரவாதியை வர சொல்றேன். அவங்கள சீக்கிரமா வர சொல்லுங்க. இவங்க 4 பேர் உள்ள மாட்டிக்கிட்டு சத்தமா கத்துறாங்க. சரி, நான் இப்பவே வர சொல்றேன். ரெசார்ட்குள்ள இருக்கிற சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா மாறிட்டு இருக்கு. இவங்க 4 பேரும் ஹோட்டல்ல இருக்கிற ஒரு கார்னர் இருந்து இன்னொரு கார்னருக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. ஒரு சில நேரத்துல ஒரு எலும்பு கூடு அவங்கள நோக்கி வரதா அவங்களுக்கு தெரியுது. ஒரு சில நேரத்துல புகை தெரியுது. மந்திரவாதி அந்த ரெசார்ட்க்கு வந்துட்டாரு. மந்திரவாதியை நீங்க பாத்தீங்களா? அவங்க உள்ள மாட்டிக்கிட்டு சத்தமா கத்திட்டு இருக்காங்க. நீ ஏன் அவங்கள இங்க தங்க விட்ட? ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. அவங்க கூட பொண்ணுங்க வேற இருந்தாங்க. எனக்கு தெரியும், இங்க பக்கத்துல எந்த ஹோட்டலும் ரெசார்ட்டும் இல்லவே இல்லை. அதனால தான் தங்க வச்சேன். நான் எத்தனை டைம் உனக்கு சொல்றது? ரூம்ஸ் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுக்கணும். பையனோ பொண்ணோ இந்த இடத்துல தங்கினா இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்க சீக்கிரம் உள்ள போங்க. அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. மந்திரவாதி போயிட்டு கதவு பக்கத்துல நிக்கிறாரு. மந்திரம் முணுமுணுத்துட்டே இருக்காரு. திடீர்னு கதவு திறக்கிறாரு. மந்திரவாதியும் வாட்ச்மேனும் உள்ள போறாங்க. அந்த பேய் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு. அது கூரையில இருக்கிற ஒரு விளக்கு பிடிச்சு தொங்கிட்டு இருக்குது. அது ரொம்ப பயங்கரமான ஆத்மா. அவங்க 4 பேரையும் பார்த்த உடனே அது ரொம்ப சந்தோஷப்படுது. ஆனா மந்திரவாதியை பார்த்த உடனே
அது ரொம்பவே கோவப்படுது. மந்திரவாதி வந்துட்டியாடா? இப்பதான் இவங்க கூட விளையாடணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். நீ ஏன் உன்னோட உலகத்துக்கு போக மாட்டிருக்க? நான் உனக்கு முக்தி தர முடியும். பாத்தியா இவங்களோட முகத்தை? அதுல தெரிகிற பயம் என்னோட பலம். அதை பார்த்துதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். முக்தி ஆனா எனக்கு வேற என்ன கிடைக்கும்? இந்த உலகம் உன்னோடதில்ல, நீ திரும்ப போய் ஆகணும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஏதாவது பண்ணுங்க மந்திரவாதி. அந்த பேய் அங்கிருந்து தாவி ஹர்ஷோட தோல் மேல ஏறி உட்காந்துக்குது. அவரு ரொம்ப டைட்டா அது பிடிச்சுக்குது. இத பார்த்த உடனே மீதி இருக்கிற 3 பேரும் ரொம்ப சத்தமா கத்துறாங்க. பாபா, தயவு செய்து ஹர்ஷ காப்பாத்துங்க, அவ சாவடிச்சிடுவா. கெட்ட ஆத்மாவே, அவரை விடு. அவங்க 3 பேரும் கூட கொண்டு போ. இவனை இங்கே எனக்காக விட்டுட்டு போ. இனி இதை நிறுத்தவே மாட்டியா? இந்த ஜங்கல் மற்றும் இந்த காடு என்னோடது. யாராவது இந்த ரெசார்ட்டுக்கு வந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க, நான் எப்படி விட முடியும்? ஹர்ஷ் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாரு. ஆனா அந்த பேய்கிட்ட இருந்து அவரால் தப்பிக்க முடியல. மந்திரவாதி தன்னோட பையில இருந்து ஒரு கண்ணாடி பாட்டில எடுக்கிறாரு. நான் சொல்றத நீ கேட்கலன்னா இதுக்குள்ள நான் உன்னை சிறை வச்சிருவேன். ஏய் மந்திரவாதி, நிறுத்து. மந்திரவாதி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பேய் மெதுவா வலுவிழக்குது. மெதுவா அந்த பேய் புகையா மாற ஆரம்பிக்குது. மந்திரவாதி, இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்ன விட்டுடு, என்ன அழிக்காத. அப்படி சொல்லும்போது அரச கீழே விட்டுடுது. அப்புறம் காத்தா மாறி அந்த பாட்டிலுக்குள்ள வந்துடுது. மந்திரவாதி மந்திரம் சொல்லி அந்த பாட்டில மூடுறாரு. ஹர்ஷ் சுயநினைவை இழந்து தரையில கீழே விழுந்துடுறாரு. வாட்ச்மேன் அவரு மேல தண்ணி தெளிக்கிறாரு. அப்புறம் அவரு மெதுவா நினைவுக்கு வராரு. என்னை மன்னிச்சிடுங்க, அந்த ஆன்மா தான் இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். எல்லாம் தெரிஞ்சு எங்களை எப்படி இங்க இருக்க விட்டீங்க? நாங்க இறந்துட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல, இது நாள் வரைக்கும் அது யாரையும் கொன்னதில்ல. அதுக்கு பதிலா இந்த காட்டுல தொலைஞ்சு போனவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு அனாதை பொண்ணு. அவ ஒரு பாதிரியார் வீட்டுல தான் வளர்ந்தாம். ஒரு காலத்துல இந்த காட்டுல பாம்பு மேல இருக்கிற பயத்தால கார் முன்னாடி தெரியாம போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாம். அந்த ஆக்சிடென்டால அவ வாழ்க்கையே தொலைச்சிட்டாம். அந்த கார்ல உங்கள மாதிரி பையனும் பொண்ணும் தான் இருந்தாங்க. அவங்க அந்த ரிசார்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அது யாரோட தப்புமே இல்லை. அதுல இருந்து இது வரைக்கும் இந்த ரிசார்ட்க்கு யாராவது பையனும் பொண்ணும் வந்தாம், அந்த அமைதி இல்லாத ஆன்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடும். இனி இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவளை என் கூட எடுத்துட்டு போயிடுறேன். வாட்ச்மேன், நாளைக்கு வழிபாட்டுக்கு தயாராரு. அவளோட ஆன்மாவை சாந்தி அடைய வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவ யாரையும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மந்திரவாதி அவளை பாட்டில போட்டு எடுத்துட்டு போறாரு. அவங்க 4 பேரும் நிம்மதியாயிட்டாங்க. வாட்ச்மேன் அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணிட்டு இருந்தாரு. ராகுல் மற்றும் பிரீத்தி ரொம்ப வேகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நைட்டு இருட்டு அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய நடக்கிற வேகமும் அதிகமாச்சு. ராகுல் அண்ணா, நம்ம இந்த வழியா வந்திருக்க கூடாது. அந்த சூனியக்காரியோட வீடு இங்கதானே எங்கேயோ இருக்கு. சரியா தான் சொல்ற பிரீத்தி. ஆனா நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வழியில அந்த பேயோட வீடு வந்துச்சு. அவங்க அது பக்கத்துல போனது வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது.
தெருவிளக்கும் அணைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க முன்னாடி வந்துச்சு நெகம் நீளமாயிருந்த அந்த பேய். பிரீத்தி ராகுல் கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேய் அவளுடைய தலைமுடியை பிடிச்சி மேலே இழுக்க ஆரம்பிச்சது. அது வானத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த பேயோட உருவத்துக்கு பக்கத்துல பிரீத்தியோட உடம்பு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு இவளை நான் எடுத்துக்கிட்டேன். அவளோட ரத்தத்தை குடிச்சு என்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் பிரீத்தியோட கழுத்துல அதோட நகத்தை வச்சு கீறுச்சு. பிரீத்தியோட கழுத்துல அடிபட்டுச்சு. அவளுடைய ரத்தம் அந்த பேயோட நெகத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே அந்த பேய் நெகத்துல இருந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுடு. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், விட்டுடு. என் தங்கச்சி இறக்கி விடு. அந்த பேய் எந்த பதிலையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அது சிரிச்சுக்கிட்டே அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ராகுல் கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். ஐயோ பிரீத்தி, என்னோட தங்கச்சி அவ, தயவு செஞ்சு அவளை விட்டுடு ப்ளீஸ். உள்ள இருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. ராகுல் கதவை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டான். இந்த கதை மங்கள்பூர் அப்படிங்கிற கிராமத்துல நடந்தது. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பேயோட பயத்துல தான் இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த பேய் ஒரு மனுஷனை தூக்கிட்டு போறது. யாராவது அந்த பேயோட வீட்டு பக்கத்துல போனா அந்த பேய் அவங்கள பிடிச்சிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது கடுமையான இருட்டுல யாராவது ஒரு ஆளை அது தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சிடும். அந்த பேய் அது வீட்டுக்கிட்ட யார் வந்தாலும் அவங்கள தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடும். ஆனா அந்த வீட்டோட கதவை யாராலையும் இது வரைக்கும் திறக்க முடியல. ஆனா ராகுல் இந்த தடவை முடிவு பண்ணியிருந்தான், எப்படியாவது அவனுடைய தங்கச்சிய அங்கிருந்து கூட்டிட்டு வருவேன்னு. யார் வராங்களோ இல்லையோ, என்னோட தங்கச்சியை நான் போய் காப்பாற்றுவேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அந்த மோகினி பேய் இருக்கிற வீட்டுக்கு போவேன். அந்த மோகினி பேயை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம். ராகுல் அதே மாதிரி தான் செஞ்சான். அன்னைக்கு நைட்டு ராகுல் அந்த பேய் வீட்டுக்கிட்ட போனதும் அப்போ அவன் அங்க பார்த்தா ஒரு சின்ன ஜன்னல் திறந்திருந்துச்சு. அவன் அந்த ஜன்னல் வழியா உள்ள போயிட்டான். உள்ள இருந்த நிலைமைய பார்த்து ராகுல் ரொம்ப பயந்துட்டான். அட இது என்ன, இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரும் ஜன்னலையால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ பாவம், எல்லாரும் ரொம்ப வலியால அழுத்துட்டு இருக்காங்க. ஐயோ பிரீத்தி, என்னோட தங்கச்சி பிரீத்தி, அவ வலியால ரொம்ப அழுத்துட்டு இருக்கா. இது என்ன கொடுமை, இந்த தொட்டில ஏன் இவ்வளோ ரத்தம் இருக்கு? நான் நிறைய பேரோட ரத்தத்தை சேகரிச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பாட்டில்ல வச்சிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப போய் அந்த மக்களை எல்லாரையும் நான் சித்திரவதை செய்ய போறேன். இப்படி சொல்லி அந்த பேய் அவங்க எல்லாரையும் மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் வழியில துடிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ராகுல் அங்கிருந்து திரும்பி வந்துட்டான். அவன் கிராமத்துல இருந்த வயசானவர் ராம்லக்கன் கிட்ட போனான். எனக்கு தெரியும் ராகுல், நீ உன் தங்கச்சியை காப்பாற்றி திரும்ப கொண்டு வருவேன்னு. வா உள்ள போய் உட்காரலாம், ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கலாம். அவளை திருப்பி கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். அந்த பேயை அடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்துச்சு. ஆனா ராகுல் தனியாதான் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நாத்துவை பார்த்தான். ராகுல், நான் உனக்கு உதவ நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு மந்திரவாதியை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தேன். அவர் மோகினி பேய் பிசாசு எல்லாத்தையும் அடிக்கிறவர். அவரை நான் இன்னைக்கு இங்கே வட வச்சிருக்கேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். ராகுல் அப்புறம் நாத்து உள்ள போனாங்க. உள்ள இருந்து ராகுல் மட்டும் வெளியே வந்தான். வெளியே வந்து அவன் அந்த கதவை சாத்திட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சாமியாரும் கிராமத்துக்கு வந்தாரு. மோகினியோ இல்ல பிசாசோ, அது கிராமமா இருந்தாலும் இல்ல டவுனா இருந்தாலும், நான் அடிக்கிற அடியில எந்த பேயா இருந்தாலும் தலை தெறிக்க ஓடிடும். நான் தான் மந்திரவாதி மோகினி அழிவு. சாமியார் அந்த பேயோட வீட்டை நோக்கி போகாம இன்னொரு பக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. பாபா, இந்த பக்கம் எங்கே போகிறீங்க?
அது மோகினியோட வீடு இல்லை, அது ராகுலோட வீடு. சாமியார் எதுவுமே சொல்லல. அவரு ராகுலோட வீட்டு பக்கத்துல போய் நின்னு சொன்னாரு, ஏய் மோகினி பேயே, என்னோட நோக்கம் பேய்களை பிடிக்கிறது. எனக்கு தெரியும் நீ ராகுல் உடம்புக்குள்ள இருக்கிறேன்னு. சாமியாரோட இந்த பேச்சு கேட்டதும் அங்கிருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு ராகுல் ஜன்னல் வழியா அந்த பேய் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேயும் அவனை பார்த்துடுச்சு. அதுக்கப்புறம் அது அவனுக்குள்ள புகுந்துடுச்சு. அந்த பேய் ராம்லக்கனையும் நாத்துவையும் கொன்னுடுச்சு. சாமியாரோட பேச்சு கேட்டதும் அந்த பேய் ராகுலுக்கு உள்ள இருந்து பேசிச்சு. ஹே பாபா, நீ என்ன பிடிக்க முடியாது. அப்படி சொல்லி அந்த பேய் ராகுலோட உடம்ப விட்டு வெளியே வந்து அங்கிருந்து போயிடுச்சு. ராகுல் மயங்கி கீழே விழுந்துட்டான். சாமியார் ராகுல் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சில கிராமத்து ஜனங்களும் அந்த பேய் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஏ மோகினி பேயே, வெளியே வா. இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லை. நீ என்கிட்ட வந்து தான் சாக போற. பேய் வெளியே வந்து அது சொல்லுச்சு, ஹே பாபா, இது என்னோட இடம். நான் இங்க தான் இருப்பேன். நீ என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்னோட சக்தியே, வெளியே வந்துடு. மோகினி பேயே, சுத்தமா அழிச்சிடு. ஏய் பாபா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னோட சக்தி எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. மகனே ராகுல், அந்த மோகினியோட நகத்தை இந்த கத்திரியால வெட்டிடு. அப்புறம் அந்த மோகினியால யாரையும் எதுவும் பண்ண முடியாது. ராகுல் அதே மாதிரி செஞ்சான். அதோட நகத்தை கட் பண்ணதும் அந்த பேய் கீழே விழுந்துருச்சு. சாமியார் அவருடைய சக்தியால அந்த பேயை அங்கேயே எரிச்சிட்டாரு. அந்த பேய் அழிஞ்சதும் அந்த வீட்டோட கதவு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயோட வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்த ஜனங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்தாங்க. ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ராகுலோட தங்கச்சியும் வெளியே வந்தா. ராகுல் பிரீத்தியை கட்டி பிடிச்சுக்கிட்டான். எல்லாரும் ராகுலுக்கும் சாமியாருக்கும் நன்றின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் ராகுல் யார் சொன்னதையும் கேட்கல. கடைசியா அவன் எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான். ரிஷிகேஷ்ல வெதர் எவ்வளவு நல்லா இருந்துச்சுலடா. ஆமா, இப்போ அதே போரிங் லைஃப். ஸ்மிருதி, விகாஸ், மேக் அப்புறம் கர்வித் 12 நாளுக்கு அப்புறம் ரிஷிகேஷ்க்கு திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க சிட்டி இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அட, இன்னமும் சரியில்லை போல. ஆமாண்டா, முதல்ல எல்லாம் இங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை. என்னமோ ஆயிருக்கு. வீட்டுக்கு போக ஆட்டோ கூட இல்லை. அவங்க 4 பேரும் நடந்தே வீட்டுக்கு போனாங்க. ஆனா வழியில இருந்த சூழ்நிலைய பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா ஏதோ புயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட, என்னவோ ஆயிருக்கு. ஏதோ சரியில்லைன்னு தோணுது. 4 பேரும் ஒரே வழியில போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான். அவன் யார்கிட்ட இருந்தோ தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்தான். நீங்கெல்லாம் யாரு? நீங்க டிக்டாக்கர் இல்ல தானே? தூரம் போங்க. அட, இவனுக்கு என்னாச்சு? இந்த தம்பி, தண்ணி குடி. செத்துருவீங்க. யாருமே இருக்க மாட்டீங்க. செத்துருவீங்க. அவங்க 4 பேரும் அவனை பார்க்க பின்னாடியே ஓடினாங்க. அட கடவுளே, என்னடா இது? அட, இது ஏதோ பார்க்க ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்ட வருது. நம்மள உயிரோட சாப்பிட்றோம். போடுங்க. அவங்க 4 பேரும் உயிரை கையில பிடிச்சு அங்கிருந்து ஓடினாங்க. இந்த ஊர் ஜனங்க ஜாம்பியா மாறி இருக்காங்க. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போங்க. அட, நம்ம ஊரு என்னதாண்டா ஆச்சு நம்ம ஊருக்கு?
டைம் கம்மியாக இருக்குது, நம்ம உயிருக்கே ஆபத்து. நாம் சீக்கிரம் சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு போயாகணும். 4 பேரும் உயிரை காப்பாற்றணுங்கிற பயத்தில் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ கர்வித் அவன் மொபைலில் டிக்டாக் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நான் இப்போ ஜோம்பி சிட்டியில் இருக்கேன். என்னடா பண்ணுற நீ? இங்கெல்லாம் உயிருக்கு போராடிட்டே இருக்காங்க, உனக்கு டிக்டாக் கேட்குதா? இது நீ இல்லை, உன்கிட்ட இருக்கிற ஜெலஸ் பேசுது. ஏய், அதிகமாக பேசாத, இங்கிருந்து கிளம்பு. அவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓடலான்னு நினைக்கிறப்போ கைஸ், அவனை பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஜோம்பி இவனையும் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அவனை தள்ளியே வைக்கலாம், இல்லைனா நம்மளை அவன் சாப்பிட்ருவான். இவனை இங்கே விட்டு போக முடியாது, ஜாம்பி இவனை முழுசா தின்னுடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்களை உயிரோடு சாப்பிட போகிறேன். கைஸ், கர்வித் நம்மளோட ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சூழ்நிலையில அவனை எப்படி தனியா விட்டுட்டு போறது? டிக்டாக் நண்பர்களே, இதுதான் ஜாம்பி சேலஞ்ச். எல்லா இடமும் ஜாம்பியாக மாறிடுச்சு. உயிரோட இருக்கிறவங்க சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு வாங்க. காய்ஸ், நீங்கள் வேணா இங்கேயே இருங்க, நான் இங்கிருந்து போகிறேன். மேக் அங்கிருந்து கிளம்புனான். அப்போ பின்னாடி இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓடுங்க இங்க இருந்து. ஜாம்பிஸ் கர்வித்தை சுற்றி வளைச்சிருச்சு. இப்போ மேக், விகாஸ் அப்புறம் ஸ்மிருதி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடினாங்க. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருந்தோம். இப்போ என்னோட நண்பன். விகாஸ், கஷ்டப்படாதடா. முதல் நாம எப்படி தப்பிக்கலான்றது பார்க்கலாம், அப்புறம் கர்வித்தை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் 2 பேர் டிக்டாக் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்லை இல்ல, ஆனா டிக்டாக். ஆமாம், டிக்டாக் தான். யோசிங்க, அந்த பையன் என்ன சொன்னான்னு. நீங்கள் டிக்டாக்கர் இல்லை தானே? அப்புறம் நம்மளோட நண்பன் டிக்டாக் யூஸ் பண்ணதும் ஜாம்பியாக மாறிட்டானே. டிக்டாக்னால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. ஹாய், நான் ஃபனிலியனி. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த டிக்டாக் தான். என்னவோ, ஆனா ஒரு வழிதான் இருக்கு. சவுத் ஸ்கொயர் லைப்ரரிக்கு உடனே போகணும். அவங்க 3 பேரும் சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. நைட் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு தெரிஞ்சது. நல்ல வேளை நமக்கு இந்த வீடு கிடைச்சது. உதவி இல்லைனாலும் இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு ஒரு இடமாவது கிடைச்சதுல. 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த வீடு காலியா இருந்துச்சு. அங்க பெட் மேல ஒரு மொபைல் இருந்துச்சு. இன்னைக்கு இங்க தூங்கிட்டு விடுறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போயிடலாம். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடுங்க, அப்புறம் யாரும் தூங்க கூடாது. நைட் எல்லாம் காவல காக்கணும். 3 பேரும் காவலு காக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் விகாஸோட பார்வை அந்த பயங்கரமான ஜாம்பி மேல விழுந்துச்சு. மேக், எந்திரிடா. டேய், எந்திரிடா. மேக் முழிச்சு பார்த்தா. பக்கத்துல ஜாம்பி இருந்ததை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அப்போ ஜாம்பி மேக்கை பிடிச்சி அவனுடைய கழுத்தை கடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ ஸ்மிருதி பின்னாடி இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஜாம்பி மேல போட்டான். ஜாம்பி தரையில விழுந்துருச்சு. தலை உடைஞ்சு அங்கேயே செத்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்ல. நாம இங்க இருந்து போயாகணும். வாங்க சீக்கிரம் கிளம்புங்க. 3 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்ததுனால 3 பேரும் ஒருத்தங்க கை ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு சவுத் ஸ்கொயர் லைப்ரரி பக்கம் போனாங்க. அப்போ திடீர்னு மேக்குக்கு அவன் பக்கத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. விகாஸ், பயமுடுத்தாத, கையெடு. டேய், நான் ஒன்றும் பண்ணலையே. மேக் இருட்டுல உத்து பார்த்தான். 3 பேரும் அங்கிருந்து ஓடினாங்க. ஜாம்பி இவங்க பின்னாடியே போச்சு. இவங்க ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னும் எவ்வளவு தூரம்டா? ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடி ஓடியே செத்துருவோம் போல இருக்கு. பயப்படாதீங்க, 9 நிமிஷத்துல போயிடலாம். 3 பேரும் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்,
அங்க பாருங்க, லைட் எரியுது. நாம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 3 பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்துக்கு போனாங்க. பார்த்தா அது அந்த லைப்ரரி தான். 3 பேரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்துட்டோம். கடைசியா கஷ்டப்பட்டு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3 பேரும் அந்த லைப்ரரிக்குள்ள போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க 3 பேரும். நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹால் வந்துச்சு. அப்புறம் அந்த ஹால்ல நிறைய ஜனங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மன்னத். நான் விஜோத். நீங்க எல்லாம் பொழைச்சிட்டீங்க. உலகத்துக்கு உங்களை நான் வர வைக்கிறேன்.